வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் 7வதாக அமைந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா காற்று ராசியாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் நிறைந்தவங்கன்னே சொல்லலாம். உங்கள் ராசியை பொறுத்தவரை சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய நட்சத்திரங்களாக அமைந்திருக்கு. மேலும் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பீங்க. பொதுவாகவே நேசிக்கும் விஷயங்கள் கூட சற்று சந்தேக பார்வையோடு பார்ப்பதால சில சமயத்தை உங்களுக்கு அது பிரச்சனையாக கூட மாறிடலாம். அதே சமயம் எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பீங்க. அதிக புத்திசாலித்தனமாக இருப்பதால அனைவராலும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் நிறைந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைப்போது, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்தவரை ஏராளமான யோகங்கள் வரப்போகுதுங்க. அனைத்து கிரகங்களும் 5ஆம் இடத்திற்கு செல்வதால் ஏற்கனவே 9ஆம் வீட்டில் குருவும் 5ஆம் வீட்டில் ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் இனி அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு செல்வதால் அங்கு ராகவோடு சம்பந்தப்பட்டவதால் விபரீதமான நற்பலன்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. உணவு விடுதி, மனமகிழ் மன்றம், தேட்டர், ஷாப்பிங் மால் வைத்திருந்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. ஆடம்பர பொருட்கள் விற்பனை, ஆடம்பரமான விஷயங்கள் அனைத்தும் நடக்குங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு. விமானத்தில் செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கோ. என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை பற்றிய சிந்தனைகள் மட்டும் வைத்திருப்பது நல்லது. மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. சூரியனும் 4ல் இருந்து 5க்கு இடத்துக்கு செல்வதால் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நற்பெயரையும் பதவி உயர்வு தடைப்பட்டு இருக்கோ. அதனால் இப்போது 5ஆம் இடத்திற்கு சூரியன் வருவதால் சொத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் சொத்தை அடமானம் வைப்பது, விற்பனை செய்வது, நகை வீட்டை அடகு வைப்பதுன்னு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோ 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு செல்வதால் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. முருக வழிபாடுங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சிந்தனைகளை உருவாக்குங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. நிலம் சம்பந்தமான விஷயங்களை லாபம் உண்டு. புதிய வீடு, இடம், நிலம், தோட்டன்னு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மனதை குழப்பி கொள்ளாமல் இந்த நேரத்தில் இலக்கை நோக்கி செயல்படுவது நல்லதுங்க. பொழுதுபோக்கு சாதனங்களில் இருந்து விடுபட வேண்டும். வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படி அமைந்திருக்குன்னா, இங்கே ராசியில் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சந்திரன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் குருன்னு கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை உண்டுங்க. எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. தடைப்பட்ட வாழ்ந்த காரியங்களை தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டு. பண வரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமதமாகவே விலகி செல்வாங்க. அதே போல் இந்த நேரத்தில் தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக வருவது உதவியும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சால் மேலதிகாரியுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைங்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். விருந்தினருடைய வருகை இருக்குது. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். வீட்டில் தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். அரசியலில் இருந்தீங்கன்னா மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றுங்க. இருந்தாலும் மன தளராமல்
கொண்டு சமாளித்திடுவீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினர் புதிய பொறுப்புகளை பெறக்கூடிய நேரமாக இருக்கு. பயணங்களால் நன்மை உண்டே. கவனமாக பேசுவது அவசியம். உங்களின் யதார்த்தமான வார்த்தைகளில் பூதாகரமான பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சாதகமான பேச்சால் ஆதாயம் உண்டு. பணவரத்து கூடுதலாக கிடைக்கும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்குங்க. மேலும் மாணவர்களுக்கோ ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படித்து கூடுதல் மதிப்பெண்ணையும் பெற உதவியாக இருக்கும். உங்களுக்கு நிலையான உத்வேகம் உண்டாகும். உறவுகள் ஆழமடைந்து திட்டங்கள் முன்னேறும் போது சிறிய தொந்தரவுகள் அர்த்தமுள்ள பலன்களை வழிவகுக்குங்க. நிதி எச்சரிக்கை பலனளிக்கோ. புத்துணர்ச்சியோடு இருக்க குறுகிய இடைவெளிகளை எடுத்துக்கோங்க. அன்பான தொடர்பு உண்டு. மேலும் முழுவதும் உங்களுக்கு ஆதரவளிப்பதாக உணர முடியும். துலாம் ராசிக்காரர்களின் இதயம் மென்மையாகவும் நிலையாக இருக்குங்க. நண்பர்கள் குடும்பத்தினரோடு நீங்க அன்பான தருணங்களை அனுபவிப்பீங்க. திறந்த அன்பான பேச்சுக்கள் உங்களை இணக்க உதவும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் மந்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்துக்கு குறைவு இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக பணிகளை செய்யுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. சாதிரமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை இனி உயரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். பொறுப்புகள் இனி அதிகரிக்குங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவது நல்லது. மேலும் பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இனி உயரும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும். பணப்புழக்கம் இனி அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாக இருக்கும். செலவு குறைந்து மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் வருமான இழப்பை நீங்கள் ஈடு செய்ய முடியும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாசன வசதிகளுக்காக சேமிப்பை கரைக்க வேண்டியதாக இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தொண்டர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டு. கலைத்துறையினருக்கு மற்றவங்களோட பகை ஏற்பட வாய்ப்பிருக்கு. கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குது. புதிய ஆடைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கும் தேருங்க. மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் வீண் அலைச்சலை தவிர்ப்பதோ நல்லது. உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவியாக இருக்கும். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. செல்வாக்கு இனி உயரும். அரசியல்வாதிகள் தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப நல்லது. கட்சி தலைமையினுடைய அன்புக்கு பாத்திரமாவீங்க. புதுமையான பார்த்தீங்கன்னா சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் இந்த நேரத்தில் இருக்க முடியும். அடுத்ததாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தகுதி குறையாமல் செயல்படுவீங்க. பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடி வரும். கூடுதல் கவனத்தோடு செயல்படுவதும் நல்லது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு முயற்சிகளுக்கெல்லாம் அனுகூலம் உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய விசாகம் 3, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சகஜ நிலை இனி உண்டாகும். உறவினர் மூலம் நல்ல தகவலும் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு விரிந்து சென்றுவாங்க. மீண்டும் சேர்வாங்க. எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய பரிகாரமாக வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்வது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா
என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குறை நீங்கி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.